ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீனட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 1/4 கப் மெஷர்மெண்ட் கப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 60 ml இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அந்த பவுலில் நீங்கள் 2 கப், இங்கே நான் 2 கப் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 லட்டு கிடைக்கும். குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த பீனட்டை ஒரு பேனில் நீங்கள் போட்டுட்டு அதை ஆக்சுவலாக மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேம் கொண்டு போக வேணாம். ஆரம்பத்துலேயும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஏலக்காவை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் நீங்கள் ஒரே ஒரு தடவை கொரன்னு மட்டும் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 கப் மண்டை வெல்லம், நம்ம மெஷர்மெண்ட் கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப் மண்டை வெல்லத்தை ஆட் பண்ணி அதே மாதிரி 2 தடவை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் அந்த ஸ்பூனில் எடுத்துகிட்டு நீங்கள் கையில் ரோல் பண்ணி நீங்கள் லட்டு மேக் பண்ணிங்கன்னா உங்களோட லட்டு எல்லா லட்டும் சேம் சைஸில் இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லட்டு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் ரோல் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஸ்நாக்ஸாக கூட இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.